வணக்கம் மக்களே, எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு எதுக்குன்னா, கிட்டத்தட்ட 40 நாட்கள் ஆகியும் கிடைக்காத குழந்தை ஞானேஸ்வரியின் ஒரு முழு விளக்க வீடியோ தான் இது. காக்கிநாடாவை உலுக்கிய உண்மை சம்பவம் இந்த வீடியோவில் பார்ப்போம். எஸ், அஃப்கோர்ஸ் இந்த வீடியோ எதுக்குன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திர பிரதேஷ் காக்கிநாடா டிஸ்ட்ரிக்ட் துனி தாலுகா சிஹெச் அக்ரஹாரா வில்லேஜ் இந்த பகுதியில் கடந்த ஜூன் மாதம் 6ஆம் தேதி 2026 அன்னையிலிருந்து இன்னைய வரைக்கும் குழந்தை ஞானேஸ்வரி காணாமல் போன தகவல் தான் ஆந்திர பிரதேஷ் முழுவதும் ஒரு சென்சேஷனல் நியூஸாக போயிட்டுருக்கு. ஸோ ரொம்ப நாளாக இந்த பதிவு நான் போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கான டைம் கிடச்சிருக்கல. ஸோ அதை இப்போ அப்லோட் பண்ணலான்ட்டு நான் நினச்சிட்ருக்கேன். ஸோ மக்களை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திர பிரதேஷ் காக்கிநாடா டிஸ்ட்ரிக்டில் சிஹெச் அக்ரஹாரா அப்படின்ற ஒரு வில்லேஜில் மலை, அதாவது ஹில் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் அரௌண்ட் ஒரு 50 ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட், அதாவது பாம் ஆயில் லேண்ட் பிளான்டேஷன்ஸ் இருக்குது. அதில் தம்பதி கணேஷ் அண்ட் பவானி அப்படிங்கிறவங்களுக்கு பிறந்த குழந்தை தான் ஞானேஸ்வரி. வயசு 2 வயசு. கடந்த ஜூன் மாதம் 6ஆம் தேதியிலிருந்து அந்த குழந்தைய இன்னும் காணவில்லை. அதுக்கான ஒரு அதிகாரப்பூர்வமான தகவலும் என்ன ஆச்சு, எங்கே போச்சு, குழந்தை இருக்கா இல்லையா, என்னதான் ஆயிருக்கும் அப்படிங்கிற ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல் இது வரைக்கும் யாருக்கும் கிடைக்கல. ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஜூன் மாதம் 6ஆம் தேதி பாமாயில் எஸ்டேட்டில் ஞானேஸ்வரியின் பேரண்ட்ஸ், அதாவது கணேஷ் அண்ட் பவானி, அவங்க ரெகுலர் ரொட்டீன் ஒர்க்ஸில் கண்டினியூ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கணேஷ் அண்ட் பவானி அவங்க ஜஸ்ட் அந்த பாம் ஆயில் பிளான்டேஷன் இருக்கிற அந்த லேண்டுக்கு அரௌண்ட் 50 ஏக்கர்ஸ் இருக்கும். அந்த லேண்டு ஜஸ்ட் கேர்டேக்கர்ஸ் மட்டும்தான். அதாவது கூலி வேலை அண்ட் அந்த ஃபார்ம் வேலை பார்த்துக்கிட்டு அந்த ஃபார்மை பார்த்துக்கிட்டு இருக்கிறது. அதாவது தமிழில் கிளியராக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆளுக்கார மாதிரி பண்ணையத்தில் இருந்திருக்காங்க. ஜூன் 6ஆம் தேதி ஆஸ் யூஷுவல் அவங்களோட ரெகுலர் ஒர்க்கை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. குழந்தைங்க தான் கண்ணு முன்னாடி விளையாடிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு சின்ன நட்பாசையில், அதாவது நட்பாசைனாக்கா ஒரு சின்ன கவனக்குறைவால் இன்னைக்கு அந்த குழந்தைய எங்கே தேடியும் கிடைக்கல. ஸோ ஜூன் 6ஆம் தேதி ஆஸ் யூஷுவலாக அவங்க ஒர்க் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் குழந்தை கண்ணு முன்னாடி இருந்த விளையாடிட்டு இருந்திருக்கும். எங்கேயும் காணலன்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்துல எல்லாம் தேடி இருக்காங்க, எங்கே தேடியும் கிடைக்கல. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா, இமிடியேட்டாக போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. போலீஸும் கம்ப்ளைண்ட் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சாதாரண ஒரு குழந்தை மிஸ்ஸிங் கேஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணிக்கிட்டு தேட ஆரம்பிச்சிருக்காங்க. குழந்தை எங்கே தேடியும் கிடைக்கல. ஸோ எப்படியெல்லாம் தேடி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கத்தில் இருக்கிற ஹில் ஸ்டேஷன்ஸ், நீர்நிலைகள் எல்லா பக்கமும் தேடி இருக்காங்க, கிடைக்கல. ஸோ அவங்க வீட்டு செல்ல பிராணியான அவங்களோட நாய், அதாவது டாக், அது மூலிமா ஏதாச்சும் ஒரு க்ளூ கிடைக்குமான்னு பார்த்தாங்க, அதுவும் கிடைக்கல. அந்த நாய் இப்போ உயிரோடவும் இல்லை, அதுவும் இறந்துருச்சு. ஸோ அதிலிருந்த ஒரு சின்ன நம்பிக்கையும் போயிடுச்சு. அதாவது டாக் மூலிமா ஏதாச்சும் ஒரு
கிளிப்பு கிடைக்கும், அதை வச்சு நம்ம ட்ராக் பண்ணி குழந்தைய கண்டுபிடிச்சலான்னு நினச்சாங்க. பட் அதுவும் கிடைக்கல. அதுவும் ஒரு என்ன சொல்கிறது, ஃபெயில்யூர் ஆயிடுச்சு அந்த பிளானும் கூட. ஸோ ஆந்திர பிரதேஷ் காக்கிநாடா மாவட்டம் ஒரு பரபரப்பான சென்சேஷனல் நியூஸாக இது வரைக்கும் போயிட்டுருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட வாலண்டியர்ஸ், NDRF, SDRF, வனத்துறை, போலீஸ் எல்லா லெவலையும் தேடி பார்க்குறாங்க. இன்னும் அது வரைக்கும் ஒரு சின்ன க்ளூ கூட இன்னும் கிடைக்கல. ஸோ இந்த 50 ஏக்கர்ஸ் ஃபுல்லாக அந்த பாம் லேண்ட் என்ன இருக்குது, ஜல்லடை போட்டு சலிச்சு பார்த்துட்டாங்க. எங்கேயும் அந்த குழந்தை இது வரைக்கும் கிடைக்கல. ஸோ எல்லா நீர்நிலைகளையும் தேடியாச்சு, கிடைக்கல. ஸோ ஈவன் ட்ரோன்ஸ் பயன்படுத்தி கூட எங்கேயாச்சும் போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தும் கூட கிடைக்கல. இந்த நியூஸ் இப்போ எப்படி பரவிடுச்சு அப்படின்னா, ஞானேஸ்வரி பற்றிய ஒரு தகவல் கொடுக்குறவங்களுக்கு கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா வரைக்கும் சம்பவம் அதாவது என்ன சொல்கிறது, ப்ரைஸ் ஆஃபர்ஸ் மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் அது எந்த அளவுக்கு உறுதி அப்படின்றது தெரியல. முடிஞ்சால் நான் கமெண்ட்ஸில் பதிவு செய்கிறேன். பட் ஒரு சின்ன கவனக்குறைவுனால இன்றைக்கி அந்த குழந்தை என்ன ஆச்சு, எங்கே போச்சு, இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு பெரிய கொஷன் மார்க்காக இன்றைக்கி இருக்குது, இன்க்ளூடிங் மீ. ஸோ தயவு செஞ்சு பேரண்ட்ஸ் குழந்தைங்கள நல்லா பார்த்துக்குங்க. அது எவ்வளோ பெரிய ஒர்க்காக இருந்தாலும் சரி, குழந்தை மேலே ஒரு கவனம் இருக்கட்டும். குழந்தை சீக்கிரம் கிடச்சிடணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். அண்ட் நீங்களும் வேண்டிக்கிங்க. இதை பற்றி நான் நெக்ஸ்ட் அப்டேட்டுக்கு நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பை எனி சான்ஸ் அப்டேட் கிடைச்சா மறுபடியும் நம்ம சந்திப்போம் இந்த வீடியோவுக்கு மூலிமா. அது வரைக்கும் உங்களிடம் இருந்து பெறுவது உங்கள் வேலு, யுவர் சாய்ஸ் வித் வேலு யூடியூப் சேனல். பாய்.